என் ஃபேன்ஸ் வந்து என்ன வந்து இவ்வளோ தூரம் லவ் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தெம். எனக்கு வேற சுயலாபத்துக்காக அவங்களை யூஸ் பண்ண விரும்பல. அதாவது வந்து பேனர் கட்டுறதுக்கோ, இல்லை வந்து என்னை கொண்டாடுறதுக்கோ, ஏதாவது சோஷியல் மீடியாவில் கொண்டாடுறதுக்கோ, இல்லை ரியலாக அந்த இடத்துல கொண்டாடுறதுக்கோ எதுவுமே நான் வந்து அவங்களை மீட் பண்ண மாட்டேன். எனக்கு தேவையில்லை, இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு அவருடைய பிரின்சிபலை சொல்றாரு. அது வந்து மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ண முடியாது. அப்படியே எடுத்தீங்கன்னா சுயலாபத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா எப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசராக பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சி போகுது. அதாவது இவ்வளோ தூரம் பயம் வேண்டாம், நான் ஒன்லி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மட்டும் ரிகவரி பண்ணால் போதும். அது கண்டிப்பாக அஜித் சார் படத்தில் நம்ம ரிகவரி பண்ணிடலாம். தியேட்டர்கள் ரைட்ஸ் மூலமாக நம்ம ரிகவரி பண்ணிடலாம். அவருடைய கடந்த படம் இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கும் போது ஈஸியாக நம்ம ரிகவரி பண்ண முடியும். அப்போ ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு வந்து பெரிய லெவலில் ரிஸ்கே இல்லாத ஒரு படம் எடுக்கும்போது உண்மையிலே சிறப்பாக இருக்கும். அது வந்து நிஜமாக இதுதான் நடக்க போகுது அப்படின்னா தட்ஸ் அ பெஸ்ட் பெஞ்ச் மார்க் ஃபார் தமிழ் சினிமா. உண்மையிலே இந்த மாதிரிலாம் பாசிபிளா? அதாவது டாக்டர்ஸ்லாம் நடந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ பேர் உருவாகி இருக்காங்க. 80 டாக்டர் 80 டாக்டர். அதை விட அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து நான் ட்ராப் பண்ணட்டுமான்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, இல்லை சார் எங்கிட்ட லிமோசின் வெயிட் பண்ணுது வெளியில் அப்படின்னு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அஜித் சாரோட அறிக்கை நேற்று வந்தது, அதுவும் பரபரப்பா பேசப்பட்டது. 33 ஆண்டுகள் நான் திரைத்துறை நிறைவு பண்ணியிருக்கேன். குறிப்பா அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, என்னோட சுயலாபத்திற்கான ரசிகர்கள் நான் ஒருபோதும் வந்து பயன்படுத்திக்க மாட்டேன்னு சொன்னதை நீங்க இல்ல, அவர் வந்து அவருடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. சுயலாபத்துக்காக நான் வந்து ரசிகர்கள் யூஸ் பண்றது இல்லை அப்படின்றது வந்து அவருடைய பெர்ஸ்பெக்டிவ். அதனாலதான் நடிகை, அதாவது ஒரு ஃபேன் கிளப் எல்லாம் கலைச்சிட்டு எனக்கு யாரும் வேண்டாம், நீங்க வந்து ஆளால் வேலையை பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க, உங்க பேஷனை பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. அதுல எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப அழகா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. வாழ்க்கை எப்படி வாழணும், எனக்கு பிடிச்ச இந்த ஸ்போர்ட்ஸ் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா நீங்கள் தான் எல்லாம் காரணம், நான் அடிபட்டிருக்கேன், உதப்பட்டிருக்கேன். அதாவது என்ன சொல்றாரு, நான் பல அவமானங்களை சந்திச்சிருக்கேன், பல ஃபெயிலியரை பார்த்துருக்கேன், ஆனால் அதுலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன், மீண்டும் வந்து ஜெயிச்சிருக்கேன். இதை நான் இங்கே இன்ஸ்பைரிங்காக பாருங்கன்னு சொல்கிறேன். அவருடைய ஸ்பீச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இஸ் வெரி இன்ஸ்பைரிங், இஸ் வெரி மோட்டிவேட்டிங் எவ்ரி ஒன். இஸ் சேயிங் டோன்ட் கிவ் அப், நீ வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டே இரு, உன்னுடைய சக்ஸஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதாவது பல தோல்விகளை நான் பார்த்தோம் ஜெயிச்சு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோட உழைப்பு மட்டும்தான், நான் விடவே இல்லை. ஸோ நெவர் எவர் கிவ் அப்னு அவர் ஒரு லைன்ல சொல்லியிருப்பார். அதுதான் அவர் வந்து அந்த லைன்ல வந்து நிறைய சொல்றாரு. அண்ட் லிவ் அண்ட் லெட் லிவ் கடைசியில் அவர் சொல்றது. ஸோ பேசிக்கா அந்த இதுல அவர் சொன்னது வந்து என் ஃபேன்ஸ் வந்து என்னோட சுயலாபத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன்னா எனக்கு வந்து வேற எந்த மோட்டிவும் கிடையாது. வேற யாரும் கம்பேர் பண்ணி அதெல்லாம் கிடையாது. எனக்கு வேற எந்த மோட்டிவும் கிடையாது. என் ஃபேன்ஸ் வந்து என்ன வந்து இவ்வளவு தூரம் லவ் பண்றாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தெம். எனக்கு வேற சுயலாபத்துக்காக அவங்களை யூஸ் பண்ண விரும்பல. அதாவது வந்து பேனர் கட்டுறதுக்கோ, இல்லை வந்து என்னை கொண்டாடுறதுக்கோ, ஏதாவது சோஷியல் மீடியாவில் கொண்டாடுறதுக்கோ, இல்லை ரியலாக அந்த இடத்துல கொண்டாடுறதுக்கோ எதுவுமே நான் வந்து அவங்களை மீட் பண்ண மாட்டேன். எனக்கு தேவையில்லை, இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு அவருடைய பிரின்சிபலை சொல்றாரு. அது வந்து மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ண முடியாது. அப்படியே எடுத்தீங்கன்னா சுயலாபத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா எப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரெக்டுங்களா? ரசிகர்கள் மட்டும்தான் மாறுது, வந்து தொடர்படியா மாறுது. அது வந்து அவர் அப்படி சொல்லலை, என்னுடைய பாலிசின்னு சொல்றாரு. அஜித் சாரோட அடுத்த படத்துல வந்து அவர் சேலரி வாங்கல, சேலரி வாங்காம ஓடிடி ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ், ஸோ அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்து அவர் இது பண்ணி அவரோட அந்த பேமெண்ட் எடுத்துப்பார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. உண்மையான்னு தெரியல. உண்மையிலே வந்து அது ராகுல் தான் சொல்லணும். ராகுல் தான் ப்ரொடியூசர் அப்படின்றாங்க. ரோமி பிக்சர்ஸ் ராகுல் தான் ப்ரொடியூசர் சொல்றாங்க. இன்னும் அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரல. அது என்ன மாதிரி டைப்ல அவங்க 2 பேரும் பண்ண போறாங்க, எப்படி வரப்போகுது, இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறுமா, இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க இன்னும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. இப்போ இது பார்த்தீங்கன்னா பராசக்தி வரும்போது சொன்னாங்க, அந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லேயே வேற ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வராங்க, எல்லாரும் ஆக்டர் எல்லாம் முக்கியமான ஆக்டரும் டைரக்டரும் ஒரு பார்ட்னராக வராங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது இன்னும் அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு அஃபிஷியலாக வராத போது நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது இண்டஸ்ட்ரிக்கு. எப்படின்னா ஒரு ப்ரொடியூசராக பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சி போகுது. அதாவது இவ்வளோ தூரம் பயம் வேண்டாம், நான் ஒன்லி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மட்டும் ரிகவரி பண்ணால் போதும். அது கண்டிப்பாக அஜித் சார் படத்தில் நம்ம ரிகவரி பண்ணிடலாம். தியேட்டர்கள் ரைட்ஸ் மூலமாக நம்ம ரிகவரி பண்ணிடலாம். அவருடைய கடந்த படம் இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கும் போது ஈஸியாக நம்ம ரிகவரி பண்ண முடியும். அப்போ ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு வந்து பெரிய லெவலில் ரிஸ்கே இல்லாத ஒரு படம் எடுக்கும்போது உண்மையிலே சிறப்பாக இருக்கும். அது வந்து நிஜமாக இதுதான் நடக்க போகுது அப்படின்னா தட்ஸ் அ பெஸ்ட் பெஞ்ச் மார்க் ஃபார் தமிழ் சினிமா நான் சொல்றேன். இது எல்லா பெரிய நடிகர்களும் நம்ம பேச முடியும். சார் நான் தியேட்டர்கள் எடுத்துக்கிறேன், நான் தியேட்டர்கள் எடுத்துக்கிறேன், தியேட்டர்கள் வர வருமானத்தில் நான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வேற பேலன்ஸ் ப்ராஃபிட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா தயாரிப்பாளர்களும் பேச முடியும். அவர் நான் கூடவே இருக்கேன் வியாபாரம் பண்றதுக்கு, அந்த வியாபாரம் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஆனா வியாபாரம் என்ன சொல்லக்கூடாது, அதுல ரிஸ்க் இருக்கு. அது நடிகருக்கு ரிஸ்க் இருக்கு. தயாரிப்பாளர் வியாபாரம் அவரை பிளேம் பண்ணக்கூடாது இல்ல சார். அது வந்து நல்லது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ தயாரிப்பாளர் எல்லா படம் எடுத்துக்கிறாரு, வியாபாரம் என்ன பண்றாரு, எல்லா ரிஸ்க்கும் அவர் தலையில வந்து விடுது. என்ன பண்றது தெரியல, காஸ்ட் எப்படி ரிகவரி பண்றது தெரியல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் போகல.
தனுஷ் அவர் நடிப்புல ராஞ்சனா திரைப்படம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியானது. அதுல வந்து ஏஐ மூலமா கிளைமேக்ஸ் எல்லாம் மாத்தி மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது தகவல் வந்தது. அதை பார்த்துட்டு தனுஷ் சார் வந்து ரொம்பவே எமோஷனலா இந்த ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ரொம்ப வருத்தப்பட்டு போட்டாரு. நீங்களும் பார்த்துருக்கீங்க. நான் பார்த்தேன். அது டைரக்டர் போட்டாரு, அதனால அவரும் போட்டுறாரு. ஏன்னா அவரோட சேர்ந்து இன்னும் அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காருல்ல தனுஷ் அவர். ஆமா. நீங்க எப்படி பார்க்கணும்னா இது வந்து ஒரு பை லா டிபேட்டபிள். ஓகே. மாரல் ஒன்று இருக்கு, லீகல் ஒன்று இருக்கு. லீகலா வந்து ஈராஸ்க்கு வந்து காப்பிரைட் இருக்கு. ஏன்னா ஒரு படைப்பு என்பது என்கிட்ட வந்த பிறகு இட்ஸ் காப்பிரைட் இஸ் மைன். அதை கிரியேட்டிவா நான் என்னவாது பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஸோ எடிட் கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் ஃபைனலா? சொல்லி த ப்ரொடியூசர். நான் எடிட் பண்ணி போட்டேன்னா அது வந்து கிரியேட்டிவ் இதுக்கு எதிராக அப்படின்னு சொன்னா பதில் சொல்ல முடியாது. ஸோ ஒரு படைப்பு என்பது ஒரு படைப்பாளினுடைய படைப்பு தான். ஆனா கடைசியில வந்து அதனுடைய ரிஸ்க் யார் எடுக்கிறா? ப்ரொடியூசர் தான். அப்போ ப்ரொடியூசர் வந்து இதை மானிட்டைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்றத வந்து நீங்க வந்து நெகட்டிவா சொல்ல முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். எனக்கு தேவைப்படுது, இதை பண்ணா எனக்கு வந்து இன்னொரு மானிட்டைசேஷன் பண்ண முடியும், இன்னொரு ரெவன்யூ கிடைக்கும். ஏற்கனவே அந்த படத்துல நல்ல ரெவன்யூ வந்துருச்சு இல்லையா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒரு ரெவன்யூ வருதுன்னா ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக ஒரு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஏஐ மூலமா நான் ஒன்று பண்ணி ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணி நான் பண்ணும்போது எனக்கு ஒரு மானிட்டைசேஷன் வருது, அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும், அதை எனக்கு வந்து நீங்க வழி கொடுங்கன்னு போது டைரக்ட் நோ சொல்லியிருக்கலாம். ஓகே. அப்போ வந்து வேற வழி இல்லை. டைரக்ட் நோ சொன்னா அதுக்காக நான் விட்டுற முடியாதுல்ல. எனக்கு ஒரு ரெவன்யூ நான் எடுத்து தானே ஆகணும். டேரக்டர் ஒரு ஷேர் போகுமா இல்லை போகாது சார்? அதெல்லாம் கிடையாது. இது படைப்பு, என்னுடைய படைப்பு. நான் அதை வந்து மாடிஃபை பண்ணி ஏஐ மூலமா ஏதோ அடாப்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு பாகுபலி படம் வருதுன்னா அது பிறகு அவங்க பல சீரீஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா. அனிமேஷன் சீரீஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் யாருக்கு போச்சு? திருப்பி பிரபாஸ்க்கோ இல்லை இவங்களுக்கோ ஏதாவது கொடுத்தாங்களா? ப்ரொடியூசர் அனிமேஷன்ல வரக்கூடாதுன்னு ஏதாவது பிரபாஸ் சொன்னாரா? அது ப்ரொடியூசருடைய ப்ரோரகேட்டிவ் சொல்லுவாங்க. ப்ரொடியூசர் அவர்கிட்ட காப்பிரைட் இருக்கு, அவர் அதை மாடிஃபை பண்ணி எல்லாம் பண்றாரு. ஆனா அப்படி பண்ணும்போது நீங்க ராஜமௌலி சாரோட இணைந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி. அதே மாதிரி ஈராஸ் வந்து அந்த டைரக்டரோட சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஒருவேளை கருத்து வேறுபாடுனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வந்து இல்ல நம்ம பண்ணிக்கலாம், அவர் என்ன கேட்கறது, அவர் ஒரு ஸ்டேஜ் மேல கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாருன்னா அது ப்ரொடியூசருடைய கால். அவருக்கு காப்பிரைட் இருக்கு, அதனால அவர் பண்றாரு. இது மாரலி தப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா லீகலி நத்திங் ராங். மாரலி தப்புன்னா ஒரு படைப்பாளியும் டீமோட சேர்ந்து பண்றதா மாரல். ஓகே, அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய அனுமதியோடு பண்றது தான் ஒரு மாரலா கேட்பாங்க. ஆனா ஒரு லீகலா எடுத்துட்டீங்கன்னா காப்பிரைட் பிலாங்ஸ் டு தி ப்ரொடியூசர். அதனால அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. அதே போல அகரம் ஃபவுண்டேஷன் சார்பா நேற்று ஒரு விழா நடைபெற்றது. இல்லை கமல் சார் கூட கலந்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 8000 மாணவர்கள் வந்து அதனால பலன் பெற்றாங்க இல்லையா? சத்தம் இல்லாமல் சாதிச்சிருக்காரு சூர்யா. ஏன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணா கூட எப்படி பெரிய அளவில் பப்ளிசிட்டி பண்ணி நமக்கு அதை சாதகமாக மாத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற சூழல்ல சத்தம் இல்லாமல் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு பெரிய அளவில் வந்து அலட்டிக்காம இருக்கிறார் இல்லையா? எப்படி எடுத்துக்கிட்டு? இல்லை, உண்மையிலே நேற்று நடந்த நிகழ்வு வந்து ஒரு பிரமிப்பா இருந்தது. உண்மையிலே இந்த மாதிரிலாம் பாசிபிளா? அதாவது டாக்டர்ஸ்லாம் நடந்து போனாங்க பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ பேர் உருவாகி இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 டாக்டர். 80 டாக்டர். அதை விட அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து நான் ட்ராப் பண்ணட்டுமான்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், இல்லை சார் எங்கிட்ட லிமோசின் வெயிட் பண்ணுது வெளியில அப்படின்னாரா. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அதாவது ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா படிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா வந்து அவங்கெல்லாம் வந்து சூர்யா சாருக்கு தேங்க் பண்றதும் அந்த ஹோல் ஃபேமிலியா வந்து பேசுறது பார்க்கும்போதே ஒரு ஆத்மார்த்தமா ஒரு இந்த சொசைட்டிக்கு நல்லது போன நினைக்கிற சிவகுமார் சாரும் சூர்யா சாரும் கார்த்தி சாரும் 3 பேரும் சேர்ந்து பண்ற அந்த நிகழ்வுகளுக்கு எந்த அளவு மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, எந்த அளவு பெனிஃபிட் ஆயிருக்காங்க பார்க்கும்போதே பிரமிப்பா இருக்கு. எல்லாரும் இப்படி பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவு மனசு வராது. இவங்களுக்கு அந்த மனசு இருக்கு, வாழ்த்துவோம். ஆனாலும் வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு. ஆனா ஒரு படம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு டார்கெட் பண்ற மாதிரி அவர் பண்றாங்க இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கிறது? சினிமா வேற, இது வேற. இது சொசைட்டிக்கு நம்ம பண்ற நல்லது வந்து நம்மளுக்கு அந்த குரூப் நம்மள சப்போர்ட் பண்ணும், அவ்வளவுதானே தவிர லார்ஜர் ஃபேன்ஸை வந்து நீங்க படைப்பு மூலமா தான் இது பண்ண முடியும். சரி, லார்ஜர் ஃபேன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல பல பேர் இருப்பாங்க, நம்ம ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்படிதான் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து நீங்க வந்து நம்ம நிறைய பேசுறோம், நிறைய எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்காக நம்மளுக்கு எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது அன்பார்ச்சுனேட்லி இந்த உலகம் எப்படின்னா அது அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி இருக்கும்னா அவன் படத்தை படமா பார்ப்பான், அந்த படம் வந்து என்னை ஏமாத்திட்டே அப்படின்ற மாதிரி கோவத்துல தான் பேசுவாங்க. அதனால ஒன்றும் இதனுடைய பெனிஃபிட் அதுல வராது. ஆனா அது வந்து அவர் அதுக்காக பண்ணல. அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷனோ உழவர் எதுவுமே வந்து எனக்கு சினிமாவுக்கு பெனிஃபிட் ஆகணும்னு அவங்க பண்ணல. அவங்க பண்றது வந்து ஒரே காரணம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு வந்து சேரிட்டிக்கு போகணும். இப்போ நீங்க வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க வந்து பல ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, தே ஷேர் 25% to 33% டுவர்ட்ஸ் சேரிட்டி. அமெரிக்காவிலும் சரி, இதுலேயும் சைனாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல முக்கியமான நடிகர்கள், ஜாக்கி சான்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து சேரிட்டி தான். அதே மாதிரி பில்கேட்ஸ் பல பேர் வந்து சம்பாதிக்கிறத 33% வந்து சேரிட்டிக்காக கொடுக்குறாங்க. அந்த ஒரு வழிமுறையை இன்னைக்கு சூர்யா சாரும் கார்த்தி சாரும் கொண்டு வராங்க.
அதாவது நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு வந்து சாரிட்டிக்கு போகணும். அது மூலமா பல ஆயிரக்கணக்கான பேர் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிறதே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். நம்மளால பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்கு. நம்மளுக்கு அவ்வளவு பெரிய வசதி இல்லை, நம்ம வந்து நம்மளும் பண்ண முடியும், நம்மளால முடிஞ்சது குறைவா ஏதோ ஒன்று பண்ணலாம், அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர எல்லாருக்கும் அவங்க மாதிரி பண்ண முடியலன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருது இல்லை. அதுவே பெரிய விஷயம், பெரிய சக்சஸ். அதாவது நம்மளுக்கெல்லாம் அதை பார்த்தோன்னே ஐயோ நம்மளால ஏதாவது பண்ணல, நம்ம எதுவும் பண்ண முடியாம இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். அதுதான் அவங்களோட சிறப்பா பாக்குறேன். அவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அதுல ஒரு பங்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஆமா ஆமா, எல்லாருக்குமே இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் முத்துக்குமார் சாருடைய ட்ரிபியூட் ஈவென்ட் நாங்க பண்றோம். பண்ண உடனே அந்த பிளாட்டை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே அவங்க 2 பேருமே வந்து ஒரு வெளி ஈவெண்ட்ல இருக்காங்க, கார்த்தி அண்ட் சூர்யா சார். நாமத்துக்குமார் பல பாடல்கள் வந்து அவங்களுக்கு எழுதியிருக்காரு. அவங்க வரணும்னு வரும்போது அவங்க ஃபோன் பண்ணி பேசின ஒரே விஷயம் தெரியுமா, சார் எங்களால் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோக்ராம், அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் நாங்கெல்லாம் பேசிட்டு அந்த இன்டீரியருக்கு உங்களால் கொடுக்க முடியுமா, அதாவது வீட்டு ஃப்ளாட்டு தான் கொடுக்குறாங்க அந்த பில்டரு, இன்டீரியர் பண்ணுறதுக்கு காசு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது நாங்கள் ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பாருங்க. அதை செக் வந்து சிவகுமார் சார் வந்து ப்ரெசென்ட் பண்ணாரு. என்ன மனசு இது? எத்தனை பேருக்கு இந்த மனசு இருக்கு? ஒரு 10 லட்சம் நான் கொடுக்குறேன், நீங்க இன்டீரியர் பண்ணீங்க, அதாவது இதை யூஸ் பண்ணி நீங்க இன்டீரியர் பண்ணீங்கன்னு சொல்லும் போதே அவங்க சிறப்பான ஒரு மனிதர் தானே. அவங்க 10 லட்சம் ஏன் கொடுக்கணும்? இந்த சொசைட்டில யார் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க சொல்லுங்க? யார் வந்து இன்னொருத்தருடைய இது சம்மந்தமே இல்லை, அவர் மறைஞ்சிட்டாரு, இப்போ வந்து நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம்னு யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனாலும் ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த மனசு தான் சூர்யா சாரும் கார்த்தி சாரும். அதாவது எவ்வளவு முடியுதோ அவ்வளோதான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேன்மேலும் அவங்க அதே மாதிரி அதே பயணத்தில் இருக்கணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அவங்களோட வெற்றிகள் பெருசாகும் போது அவங்க இன்னும் நிறைய கொடுப்பாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. தேங்க்யூ.